Next example 4.18. Find the value of first solution 1. Sin pi by 3 minus sin inverse of minus 1 by 2 equal to sin pi by 3 minus sin inverse of minus 1 by 2. Sin inverse of 1 by 2 na pi by 6 minus வந்திருக்கிறதால minus pi by 6 plus pi by 6 ஆகிடும் equal to sin LCM மட்டும்தான் 6 LCM 2 pi plus pi equal to sin 3 pi by 6 equal to sin pi by 2 is equal to 1. Next question, solution 2. Cos cos 1 by 2 cos inverse of 1 by 8. Let the cos inverse of 1 by 8 equal to theta implies that the cos inverse cos theta equal to 1 by 8. The cos theta implies cos theta formula 2 cos square theta by 2 minus 1 equal to 1 by 8. The cos theta formula 2 cos square theta by 2 minus 1 implies 2 cos square theta by 2 equal to 1 plus 1 by 8 9 by 8 implies cos square theta by 2 equal to the two numbers 9 by 16 implies that cos theta by 2 equal to the square root 3 by 4. So cos theta by 2 oda value 3 by 4. இந்த வேல்யூ தேவைப்படுங்கிறதால கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டோம். இப்போது இந்த வேல்யூக்கு வருவோம். cos 1 by 2 cos inverse of 1 by 8 equal to cos of 1 by 2. இந்த cos inverse of 1 by 8 தான் என்ன எடுத்துருக்கோம் theta இதுக்கு பதிலாக theta equal to cos theta by 2 theta by cos theta by 2 ஓட வேல்யூ தான் கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம் 3 by 4. அப்போ இதனுடைய ஆன்சர் 3 by 4. அதில் தேர்ட் டிவிஷன் பாருங்கள், இந்த தேர்ட் எடுத்துக்கிட்டேன். இதில் 2a by 1 plus a square அப்படின்றதுனால இதுக்கு என்ன ஃபார்முலா போட்டால் என்ன வேல்யூ போட்டால் சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்கிறோம். அப்படி பார்க்கும்பொழுது tan theta equal to a equal to tan theta அப்படின்னு போட்டோம்னாக்கா சூட்டபுளாக இருக்கும். நம்ம சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா tan 1 by 2 sin inverse of 2 tan theta by 1 plus tan square theta plus 1 by 2 cos inverse of 1 minus tan square theta by 1 plus tan square theta equal to tan 1 by 2 sin inverse of 2 tan theta by 1 plus tan square theta வுக்கு ஃபார்முலா என்ன sin 2 theta. இது ரெண்டு ஃபார்முலா இருக்குது, அதில் மைனஸ் வந்துருக்கும் ப்ளஸ் வந்துருக்கும். அதாவது 2 tan theta by 1 plus tan square theta sin 2 theta plus 1 by 2 cos inverse of இங்கே அது மாதிரி 1 minus tan square theta by 1 plus tan square theta அப்படின்னு வந்துருந்ததுன்னா cos 2 thetaவுக்கான ஃபார்முலா equal to tan of 1 by 2. இந்த சைன் இன்வர்ஸும் சைனையும் கேன்சல் பண்ணிடலாம் 2 theta plus 1 by 2 அதே மாதிரி இங்கே கேன்சல் பண்ணிடுச்சுன்னா 2 theta equal to tan 2 to cancel ஆகிடும்
theta, அதேபோல் 2 to cancel ஆகிடும் theta, 2 theta. Tan 2 theta ஃபார்முலா 2 tan theta by 1 minus tan square theta. நான் இங்கிட்ட மைனஸ் வந்துருக்குன்னு சொன்ன பாருங்கள், ப்ளஸ் வந்தால் sin 2 theta, அதுவே இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா இது வந்து tan 2 thetaவுக்கான tan 2 thetaவுக்கான ஃபார்முலா 2 tan theta by 1 minus tan square theta. ஸோ இதில் வேல்யூ போட்டுடலாம். 2 into tan thetaவை என்னென்னு எடுத்துருக்கோம் a, ஸோ 2a by 1 minus a square அப்படிங்கிறது தான் ஆன்சர். அவங்க கொடுத்துருக்கும் போதே கொஸ்டினில் ஏயில் தான் கொடுத்துருக்காங்க, ஏயை tan thetaன்னு எடுத்து திரும்ப ஏக்கே மாற்றிக்கிறோம். Example 4.19. Prove that tan of sin inverse of x equal to x by root of 1 minus x square for modulus of x less than 1. இதே சம் பார்த்தீங்கன்னாக்கா 4.11 அப்படின்னு பார்த்தோம். அந்த 4.11லையும் இதே கொஸ்டினை தான் கேட்டிருந்தாங்க. அதை வேறு ஒரு மெத்தடில் போட்டிருந்தோம், கொஞ்சம் பெருசாக வந்துச்சு. அதே சம்மை இந்த எக்ஸாம்பிளில் ஷார்ட்டாக கூட போடலாம். அப்போ நீங்கள் இதை வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லை அதை வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, இதையும் நான் போட்டு காமிக்கிறேன். இதை எடுத்துங்க. லெட் sin inverse of x equal to theta அப்படின்னு எடுத்தோம்னா தென் இந்த sin inverse தானே கொண்டு வந்துருங்க. அப்போ x is equal to sin theta. இப்போ பாருங்கள், sin inverse of x equal to thetaனா sin inverse of xல xங்கிறது டொமைன். அந்த டொமைன் வேல்யூ எதுக்குள்ளே இருக்கணும்? -1 less than or equal to x less than or equal to 1. இது நமக்கு ஏற்கனவே தெரியும். சரி, இப்போ இதை எடுத்துங்க. tan of sin inverse of x equal to tan of sin inverse of x equal to theta, tan theta. Tan thetaவை sin theta by cos theta அப்படின்னு எழுதலாம். sin theta by cos thetaவை root of 1 minus sin square theta அப்படின்னு எழுதலாம். sin thetaவோட வேல்யூ x, x by root of 1 minus x square. இதில் மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் 1 இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிஷன். பாருங்கள், ஆன்சர் கிடச்சிருச்சு. அந்த முன்னாடி போட்ட மெத்தடை விட இது வந்து கொஞ்சம் ஈஸி. நீங்கள் இதையே கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள் 4.20. எவால்வேட் sin of sin inverse of 3/5 plus sec inverse of 5/4. ஃபஸ்ட்டு let secant inverse of 5/4 equal to theta. இதை எடுத்துக்கிறேன், என்னுடைய வேல்யூ தீட்டான்னு எடுத்துக்கிறேன். implies that the secant inverse தான் வந்துச்சுன்னா secant theta equal to 5/4 implies secant thetaவை ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா cos theta equal to 4/5. இதை வச்சு உடனே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போடலாம். rectangle theta 90, cos theta na adjacent by hypotenuse, இது ஆப்போசிட், இது adjacent வந்து 4, hypotenuse 5. இந்த வேல்யூ வேணும்னா இதை ஸ்கொயர் பண்ணணும், இதை ஸ்கொயர் பண்ணணும், இதை மைனஸ் பண்ணணும், அதுக்கு ரூட் எடுக்கணும். 5 ஸ்கொயர் 25 minus 16 அதுக்கு ரூட். 25 minus 16 9, ரூட் எடுத்திங்கன்னா 3. இந்த வேல்யூ கண்டுபிடிச்சோம். இது சும்மா ரஃப் ஒர்க்கு தான். இதிலேருந்து இந்த காஸ் தீட்டாவிலேருந்து நான் சைன் தீட்டா கண்டுபிடிக்கிறேன். சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். ஆப்போசிட்டு 3, ஹைபாட்னியூஸ் 5, 3/5. இம்ப்ளைஸ் தட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5. இப்போ ஏற்கனவே இதை தீட்டான்னு எடுத்துருக்கும் பாருங்கள். இப்போ தீட்டாவோட வேல்யூ இதுக்கும் ஈக்குவல், அப்போ இதுவும் ஈக்குவல்னு அர்த்தம். இப்போ சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் 5/4 தீட்டாவுக்கு ஈக்குவல், தீட்டா இதுக்கு ஈக்குவல். இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 இது ரெண்டும் ஈக்குவல். இது அப்படியே இருக்கும். இப்போ இந்த வேல்யூ ப்ராக்கெட்டில் உள்ள வேல்யூ மட்டும் எடுத்துக்குவோம். என்ன இருக்குது? சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 plus secant inverse of 5/4 equal to sin inverse of 3/5
plus sec inverse of 5 by 4 is equal plus sin inverse of 3 by 5 is equal to இதே தான் இருக்குது 2 times of sin inverse of 3 by 5. இது வந்து equation 1 வச்சுக்கோ. இதனுடைய வேல்யூ ஈக்குவல் டு 2 sin inverse of 3 by 5. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். we know that என்ன ஃபார்முலா 2 sin inverse of x equal to sin inverse of 2x into root of 1 minus x square. Here modulus of x less than or equal to 1 by root 2 அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் அப்படியே ஒரு வேல்யூ போட போகிறோம். இந்த பாருங்க 2 sin inverse of x, இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை எக்ஸாக நினச்சிக்கோ. அந்த எக்ஸோட வேல்யூ எடுத்து இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுவோம். இப்போ எக்ஸோட வேல்யூ 3 by 5. இந்த இடத்துல போட்டிங்கன்னா 2 sin inverse of 3 by 5 equal to sin inverse of 2 into 3 by 5 6 by 5 1 minus 3 by 5 3 by 5 na 9 by 25 so 25 minus 9 16 by 25 4 by 5 root எடுத்தீங்கன்னா இதோட வேல்யூ 4 by 5 equal to sin inverse of 24 by 25. இதனுடைய வேல்யூ 2 sin inverse of 3 by 5 ஓட வேல்யூ. அப்போ இது இந்த வேல்யூ எடுத்து இதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ இதனுடைய வேல்யூ ஈக்குவல் டு இது. இப்போ இதில் இதை அப்படியே எழுதிக்கும் sin inverse of 3 by 5 plus secant inverse of 5 by 4. இதனுடைய வேல்யூ ஈக்குவல் டு 2 sin inverse of 3 by 5. அந்த 2 sin inverse of 3 by 5 ஓட வேல்யூ இதுக்கு ஈக்குவல். ஸோ இதை எழுதிக்கலாம் ஈக்குவல் டு sin inverse of 24 by 25. 24 by 25. இப்போ இந்த டோட்டல் வேல்யூ எவால்வேட்னு சொல்லியிருக்காங்கல்ல, இதை எடுத்துக்கணும். இதில் என்ன இருக்குது sin inverse of 3 by 5 plus secant inverse of 5 by 4 equal to sin of இதனுடைய வேல்யூ தான் இந்த கண்டுபிடிச்சிட்டு இருக்கும். அப்போ இதை எடுத்து நம்ம எழுதலாம். sin inverse of 24 by 25. நமக்கு sin inverse அப்படின்னா டொமைன் அர்த்தம். அப்போ இதை எடுத்து கேன்சல் பண்ணி 24 by 25 அப்படின்னு எழுதலாம். எப்போ இந்த மாதிரி எழுதலாம்? since இதனுடைய வேல்யூ எதுக்குள்ளே இருக்கணும்? belongs to -1 to +1குள்ளே இருக்கணும். -1க்கும் +1க்கும் இடையில இருந்தால் இதை எடுத்து கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ஆன்சர் 24 by 25.